அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பூங்காவில் திருமணமாகாதவர்களுக்கு அனுமதி இல்லை என பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. காதல் ஜோடிகள் அதிக அளவில் வருவதாக கூறி பூங்கா நிர்வாகம் இந்த பேனரை வைத்திருக்கிறது. பூங்கா நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு அதிக அளவில் எதிர்ப்பு எழுந்ததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பூங்காவில் திருமணமாகாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பூங்காவில் திருமணமாகாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. காதல் ஜோடிகள் அதிக அளவில் வருவதாக கூறி பேனர் வைத்திருக்கிறது பூங்கா நிர்வாகம். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, வணக்கம். திருமணமாகாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த பூங்காவில் பேனர் வச்சிருக்காங்க. பூங்கா நிர்வாகம் சார்பில் இருந்து என்ன சொல்றாங்க? முழு விவரங்கள். வணக்கம் அர்ச்சனி. ஒசூர் மாநகராட்சி ராமநாயக்கன் ஏரி அருகே ராமநாயக்கன் பூங்கா அமைந்திருக்கிறது. இந்த பூங்காவில் காலை மாலை என தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடற்பயிற்சியும் நடைபயிற்சி செய்வதற்காக அந்த பகுதியில் தினந்தோறும் பயன்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் காதலர்கள் அதிக அளவில் அந்த பகுதியில் வருவதாகவும் அந்த பகுதியில் நடைபயிற்சி செல்லக்கூடிய முதியவர்கள் மற்றும் சிறியவர்கள் என பலரும் முகம் சுளிக்கும் வகையில் இந்த காதலர்கள் நடந்து கொண்டதால் அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரிலேயே திருமணம் ஆகாதவர்கள் வரக்கூடாது என மாநகராட்சி சார்பில் அந்த பகுதியில் அறிவிப்பு பேனர் வைத்ததாக சொல்லப்படுகிறது. இது பலரின் மத்தியில் அதிருப்தியையும் எதிர்ப்பும் கிளம்பியது. திருமணம் ஆகவில்லை என்கிற போது இளைஞர்களும் திருமணம் ஆகாமல் வருகிறார்கள், சிறுவர்களும் திருமணம் ஆகாமல் வருகிறார்கள். திருமணம் ஆனதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இது சரியானது இல்லை எனவும் காதலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இது போன்ற அறிவிப்புகள் கூடாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது திருமணம் ஆனவர்கள் மட்டுமே வர வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அப்பகுதியில் பொதுமக்கள் சொல்லக்கூடிய தகவலாக இந்த காதலர்கள் பலரும் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் சூழல் இருப்பதால் ஆற்றலுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த அறிவிப்பு பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. அர்ச்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் பாபு.